கல்யாணத்தை நிறுத்த நான் தான் அப்படி போய் அப்ப எல்லாமே பொய்யா? நாம தான் எதுவுமே பண்ணலையே. அப்புறம் எப்படி இதெல்லாம் சொல்லி நான் ரொம்ப குழம்பி இப்பதான் நிம்மதியா. எங்க மொழியே உங்களுக்கு புரியல. எப்படி எங்க பொண்ணு உங்க வீட்லயே வந்து வாழும்? ஐயோ அதெல்லாம் அண்ணி ஏற்கனவே பாதி தமிழுக்கு மேல கத்துக்கிட்டா. எங்களுக்கு ஹிந்தி தெரியலனாலும் பிரச்சனை இல்ல. இல்லனா தாய முடுறா. எல்லாரும் வாங்க. எல்லாருமா? ஐயோ டேய், நீங்க 4 பேரும் வாங்கடா. நாங்க 4 பேருமா? என்னடா அண்ணன் எல்லாரையும் வர சொல்லு தெரியுமா? ஆனா குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி வாடா. ஒரு நிமிஷம் வந்துடும். வாங்க வாங்கடா வாங்கடா சொல்லிடலாமா? என்ன இல்ல அண்ணன் சிரிக்குது. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. எதுக்கு கூப்பிட்ட? நேத்து என்ன எல்லாரும் எப்படி ஓட்டுனீங்க? உன் செய்க அந்த மாதிரி என்ன? உன் மூஞ்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தா இல்லையாமாப்பா? நீலா நீ தானே பிரெக்னன்ட் சொன்ன? தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டியா? இல்ல சோழன், அவங்க அப்படிதான் சொன்னாங்க. ஆ, சந்தா சொன்னது உண்மைதான். ஆனா சந்தா பிரெக்னென்ட் எல்லாம் இல்ல. கொஞ்சம் தெளிவா சொல்லுன. அது கல்யாணத்தை நிறுத்த வேற வழி தெரியாம தான் சந்தா அப்படி சொல்லிருக்கு. சும்மா சந்தா. ஆமாப்பா, சந்தா அப்படி சொன்னதுல இருந்து இவ எப்படி பிரெக்னெண்டா இருக்க முடியும்னு எனக்கு அண்டைய வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாம வரலனாலும் இந்த பொய் சொல்லி தான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு சந்தா யோசிச்சு வச்சிருக்கா. எனக்கு இதெல்லாம் புதுசே இல்லடா. சூப்பர்ல. ஆனந்தி அவ கல்யாணத்தை நிறுத்த இதுதானே சொன்னா. நல்லா கேட்டுக்கோங்கடா, என்ன போட்டு அந்த ஓட்டு ஓட்டுனீங்க. எது எப்படியோ நீங்க சொன்ன பொய்யால இப்ப நிச்சயம் கல்யாணம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். அப்புறம் வர பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். சோழன், பாண்டி, பல்லவா, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேயா? ஓகே. ஒரு நிமிஷத்துல ஒரு நல்ல வரப்பை தப்பா நினைச்சிட்டோம்டா. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன ஒரு வழியா பழைய சேரன் வெளியே எட்டி பாக்குறாரு போலயே. ஆமாண்டா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா நீங்க பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன்டா. அந்த ஓட்டு ஓட்டுனீங்கல்ல, ஆனா எனக்கு முன்னாடியே தோணுச்சுனே அந்த அளவுக்கு துணிஞ்சு செய்யற ஆள் இல்லன்னு மைண்ட்ல லைட்டா டவுட் ஓடிட்டே இருந்துச்சு. அதிகமா ஓட்டுனது நீதான். இப்ப வந்து மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்லண்ணே சத்தியமா தோணுச்சுனே அண்ணன் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லன்னு நினைச்சேன். ஏய், அப்படியே போட்டேன். சும்மாண்ணே. இந்த டயலாக்ல எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல? என்கிட்ட கேட்ட அதே வார்த்தைடா. பாரபட்சம் பார்க்காம அண்ணன் கிட்ட கேக்குறான். உனக்கு நடந்தது அண்ணனுக்கு நடக்குது நினைக்கும் போது ஜாலியா